உலகில் இதுவரை பல வினோதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அவற்றில் பலவற்றிற்கு இன்று வரை யாராலும் காரணம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. வான்வழி போக்குவரத்து ஆரம்பித்த காலத்திலிருந்தே விமான விபத்துகள் பற்றியும் மாயமாய் காணாமல் போன விமானங்கள் பற்றியும் இதுவரை பல செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனால் விமானம் பல ஆயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து மர்மமான முறையில் காணாமல் போன மனிதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வரலாற்றில் நடந்த அப்படி ஒரு வினோதமான சம்பவத்தை பற்றி தான் இன்று தமிழ் அல்டிமேட் காணொளி தொகுப்பில் நாம் காண இருக்கிறோம். முதலாம் உலகப் போர் நடைபெற்ற காலத்துக்கு முன்னரே ஐரோப்பாவில் பெரும் பணக்காரராக இருந்தவர்தான் ஆல்ஃபிரட் லெவன்ஸ்டன். அந்த காலத்திலேயே உலக கோடீஸ்வரர்களில் ஒருவராக அறியப்பட்ட இவர் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்தவர். கோடீஸ்வரரான ஆல்ஃபிரட்டை அந்த நாட்களில் ஐரோப்பாவில் அறியாதவர்களே கிடையாது. அவர் ஐரோப்பாவில் ஆரம்பித்த பல நிறுவனங்கள் தான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பல நாடுகளுக்கு மின்சார வசதி செய்து கொடுக்கும் ஒப்பந்தங்களை பெற்றிருந்தது. ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கு மின்சாரம் கொடுக்கும் கான்ட்ராக்ட் என்பதால் பல மில்லியன் டாலர்கள் கொட்டும் செல்வந்தராக இருந்த இவருக்கு பல எதிரிகளும் இருந்தார்கள். ஆனால் 1928 ஜூலை 4ஆம் தேதி என்பது ஆல்ஃபிரட் லெவன்ஸ்டனுக்கு மறைந்த நாளாகவும் மற்றவர்களுக்கு வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவமாகவும் மாறிவிட்டது. அன்று மாலை அவர் பிரிட்டனின் கிரைட்டன் விமான நிலையத்திற்கு வந்தார். அது ஒரு சிக்கல் வாய்ந்த பயணமாக இருக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. விமானம் வானில் பறக்கத் தொடங்கிய போது அவருக்கான இருக்கையில் ஜன்னல் ஓரமாக அமர்ந்திருந்தார். மற்ற உதவியாளர்கள் அருகே இருந்த சீட்டில் அமர்ந்திருந்தார்கள். சிறிது நேரத்தில் லேவட்டரி என்று அழைக்கப்படும் விமானத்தின் பின்புறத்தில் அமைந்திருக்கும் கழிவறைக்கு செல்வதாக கூறி சென்றிருக்கிறார் அவர். ஆனால் வெகு நேரமாகியும் அவர் வராததால் அவர் உதவியாளர் அங்கே சென்று பார்த்தபோது அங்கே இருந்த லேவட்டரியில் யாரும் இல்லாமல் காலியாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். ஆல்ஃபிரட் பிரபலமானவர் என்பதால் திட்டமிட்டபடி பெல்ஜியத்திற்கு சென்றால் பத்திரிகையாளர் கூட்டம் சூழ்ந்து கொண்டு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் விமானம் அவசரமாக அங்கே இருந்த கடற்கரை பகுதியிலேயே தரையிறக்கப்பட்டது. 4000 அடி உயரத்தில் பறக்கும் விமானத்திலிருந்து அவர் எப்படி மாயமானார் என்ற மர்மம் யாருக்கும் விளங்கவில்லை. ஆனால் பிறகு பிரிட்டிஷ் ஏர் மினிஸ்ட்ரி நடத்திய விசாரணையில் அந்த அறையில் சிறிதளவு காற்று வருவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் காக்பிட் போன்ற அமைப்பு மூலமாக அவர் தவறி கடலில் விழுந்திருக்கலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் 7 அங்குலம் அளவே அகலம் கொண்ட அதன் வழியாக தவறுதலாக ஒரு மனிதன் விழுந்துவிட வாய்ப்பே இல்லை என்பதாலும் மேலும் அங்கே வேறு வழிகளே இல்லை என்பதாலும் அன்றைய நாட்களில் ஆல்ஃபிரட் லெவன்ஸ்டன் பற்றி பரபரப்பாக பேசப்பட்டது. அன்றைய நாளிதழ்களில் தங்கள் யூகங்களின் அடிப்படையில் இந்த மர்மத்தை பற்றி பல கோணங்களில் விவாதித்தார்கள். விமானம் பாதியில் தரையிறக்கப்பட்டதும் ரகசிய அறையில் மறைந்திருந்த அவர் யாருக்கும் தெரியாமல் தப்பியிருக்கலாம் எனவும், அப்போது கடற்கரையில் இருந்த உள்ளூர் வாசிகளில் ஒருவர் தொப்பியும் கருப்பு கண்ணாடியும் அணிந்திருந்த ஒரு மனிதர் கூட்டத்திலிருந்து விலகிச் சென்று கொண்டிருந்ததாகவும், அவரை நாங்கள் இதற்கு முன் இந்த தீவில் பார்த்ததே இல்லை என பத்திரிகையாளர்களிடம் கூறியதாகவும் பலவாறாக பேசப்பட்டது. ஆனால் அவர் உண்மையில் என்ன ஆனார் என்பதற்கான காரணம் 90 வருடங்கள் ஆகியும் இன்று வரை அறியப்படவே இல்லை. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.